அன்னை மீனாட்சியை வணங்கி அனைவருக்கும் வணக்கம். அதாவது இங்கே காரைக்குடிக்கு போயிருந்தோம். அங்கே ஒரு 2 சம்பவங்கள். முதல்ல ஒரு சம்பவம், வீட்டுக்கு போயிருந்தாங்க. அவங்க நிறையா ஓரளவு வாஸ்துலாம் படிச்சிருக்காங்க, தெரிஞ்சிருக்காங்க. அனுபவம் ஒன்று வேணும்ல. 2வது மிக சரியான வாஸ்துவான்னு தெரியணும். ஏதோ நூலில் படிச்சுட்டு அவங்க அனுபவத்தை பண்ணிவிட்டு அதை பண்ணி சரியாக இருக்குமான்னு தெரியுமா தெரியாதான்னு சொல்ல முடியாது. ஆகையினால அனுபவம் பார்த்தவங்க எழுதுன நூலாக இருந்தால் கரெக்டாக இருக்கும். அப்போ பார்த்திங்கன்னா வீடு கட்டியிருந்தாங்க. எப்படியும் ஒரு வீட்டு தான் நெருக்கி இருக்குது. அந்த மாதிரி பெண்களாம் கிராண்டாக கட்டியிருந்தாங்க. போய் பார்த்தோன்னா சொன்னான், ஐயா இந்த வீட்டில் ஆண் வாசம் இருக்க வாய்ப்பில்லை, உடல்நிலை அல்லது மனநிலை சரியில்லாமல் கூட உங்கள் குடும்பத்தில் ஒருத்தங்க இருப்பாங்க அப்படின்னு சொன்னோம்யா. ஒத்துக்கிட்டாங்க. காரணம் கேட்டாங்க. நான் நல்லா தானே கட்டியிருக்கேன். புரியுதுங்களா? இன்றைக்கி உலகம் ரொம்ப மோசமாக போயிட்டு, அதாவது கலியுகம் என்பது எப்படி போயிட்டுருக்கு, எப்படி முத்திக்கிட்டுருக்கு அப்படின்னு மீனாட்சி அம்மா அருளால் நம்ம அறிஞ்சு அதை எப்படி மாற்றி நல்ல வழியில் போகணும், சந்தோஷமான வழியில் போகணும், வளர்ச்சியான வழியில் போகணும் என்பதற்காக நம்ம இந்த மாதிரி பாடுபட்டு ஊராக போய் சொல்லிக்கிட்டு இருக்கோம், சேவையாக பண்ணிகிட்ருக்கோம். இப்போ சொன்னால் ஈசானிய பகுதியில் மாடிப்படி ஆரம்பிக்கக்கூடாது. எல்லாம் என்ன நினைக்கிறாங்க, ஈசானிய கார்னரில் தானே ஆரம்பிக்கக்கூடாது, தள்ளி ஆரம்பிச்சிக்கலாம்ல அப்படின்றாங்க. 4வது நம்ம தெளிவாக சொல்லிட்டு வந்துடுறோம் ஒவ்வொரு வீட்லேயும் போயிட்டு. ஆக அது 2வது நம்ம அடிக்கடி சொல்கிறது, எதுவுமே ஒரு வளைவு நெளிவு இல்லாமல் இருக்கணும். இருந்துச்சுனாக்க அது அந்த குறைபாடு உள்ள ஒரு அம்சங்களை உருவாக்கிவிடும் என்று அதுக்கு நல்ல ஒரு ஆதாரமாக இருந்தது நமக்கு. அப்புறம் சில மாற்றங்களை எல்லாம் சொல்லிவிட்டு இந்த மாதிரி பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம்யா. இதுக்கு சொல்ல வர அப்படின்னாக்க, வாயுவிலேயே இன்னொரு படிக்கட்டு போய் வாயுவிலேயே போய் அங்கே முடியுது. அப்பெல்லாம் முடியக்கூடாது. ஏற்கனவே வாயுப்பாதை சரியில்லாத பாதை 2 பாதை இருக்குது. வாயுவினுடைய வடக்கு பக்க வாயுப்பாதை சரி வராது, மேற்கு பக்க வாயுப்பாதை ப்ளஸ் ஆகிடும். இவ்வளோ இருக்குது அதுக்குள்ளே. அதனால் விவரங்க பூரா சொல்லிவிட்டு, படிப்பது வேறு, அனுபவம் என்பது வேறு. அதனால் இந்த வீடியோ பதிவில் நீங்கள் நல்லா பார்த்துக்குங்க. இதனுடைய கருத்துக்களை நீங்கள் உணர்ந்துக்குங்க, குறித்து வச்சுக்கோங்க. நம்மளுடைய இந்த யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அல்லது ஷேர் பண்ணுங்கள், அல்லது அதாவது ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும். நிறைய அத்தனை வீடியோ அப்பப்போ போட்டு பார்த்துக்கலாம் நீங்கள். அதனால தான் நம்ம சொல்கிறது பூராமல் ஈரோட்டமுள்ள பாடங்களை கூறிக்கொண்டு அடுத்த பதிலை பார்ப்போங்க. வணக்கம்.